பிரைஸ்லால். தேவ வசனத்தின் இன்றைய நாளின் தலைப்பு, அவருடைய சோடுகளால் குணமானோம். வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்தாலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய சூடுகளால் குணமானினீர்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த வசனத்தில் சிலுவையின் முழு அர்த்தத்தை நமக்கு இதில் சொல்லப்படுகிறது. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்தார். இயேசு கிறிஸ்து நம் பாவங்களை மறைத்தார் அல்ல, நம் பாவங்களை ஒதுக்கிட்டார் அல்ல. அது பேர் சிலுவையில் சுமந்தார் என்று தான் நம்ம சொல்ல வேண்டும். நாம் சுதந்திரமாக வாழ அவர் பாரத்தை சுமந்தார். பாருங்கள், நம்ம சுதந்திரமாக இருக்கணுன்றதுக்காக ஆண்டவர் நம்மேல் பிரியமாக இருந்து அவர் பாரத்தை சிலுவையின் மூலமாக சுமந்திருக்கிறார். பாருங்கள் பிரியமானவர்களே, எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா 53:5-6 சொல்லப்படுகிறது, அவர் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் காயப்பட்டார். ஆமாங்க, நமக்காக அவர் காயப்பட்டாருங்க. அதில் பாருங்கள், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்க அவர் காயப்பட்டிருக்கிறார். சிலுவையின் நோக்கம் வெறும் மன்னிப்பு மட்டும் அல்லங்க, பாவத்திற்கு மரணம், நீதிக்கு வாழ்க்கைங்க. இது மாற்றப்பட்ட வாழ்க்கையின் அழைப்பு. ஆமாம், ரோமரில் சொல்கிறாங்க பாருங்கள். ரோமர் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம், பாவத்தின் சரீரம் அழிக்கப்படும்படிக்கு. அதில் அந்த அர்த்தம் எப்படின்னா, அவருடைய சோடுகளால் குணமானோம். அவர் எவ்வளோ காயப்பட்டிருக்கார். சிலுவை சுமக்கும் போது அநேக காயங்கள் அவர் மேல் இருந்தது. அவருடைய ஒவ்வொரு தழும்புலையும் நம்மளுடைய சரீரத்தில் குணமாக இருக்கிறோம். அதில் ஒவ்வொரு தழும்புலையும் நம்மளுடைய பாவத்துக்காக அவர் ரத்தம் சிந்திருக்கிறார். இங்கே சொல்லப்படும் குணம் என்ன தெரியுங்களா? உடல் குணம் மட்டும் அல்லங்க, ஆத்மா குணம், மனகுணம். சிலுவையின் காயங்களை நம் காயங்களுக்கு மருந்தாக இருக்குதுங்க. சிலுவையின் காயங்கள் தாங்க நம்ம மருந்து. எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 147:3வது வசனம் சொல்லுது, மனம் உடைந்தவர்களை அவர் குணமாக்குகிறார். ஆமாம், நம்ம எவ்வளோ மனம் உடைந்து போவோம், சோர்ந்து போகும். இதெல்லாம் இதுக்கும் நமக்கு ஆண்டவர் உதவி செய்கிறாருங்க. பாருங்கள், சொல்கிறார், இன்று நீங்கள் காயமடைந்த மனதோடு இருக்கிறீர்களான்னு கேட்குறாரு. நம்மளைய பாவ பாரத்தோடு இருக்கிறீர்களா? நமக்கு தெரியாமல் பாவத்தை செஞ்சுருப்போம், மற்றவங்களை காயப்படுத்தியிருப்போம். அதெல்லாம் தாண்டி ஆண்டவர் நம்மள்கிட்ட கேட்குறாரு, பயப்படாதீர்கள், நம்மிடம் சிலுவையை நோக்கி பாருங்கள், அவருடைய சோடுகளை நினைவு கூறுங்கன்னு சொல்கிறார். அவரை எப்பொழுதும் நம்ம நினைவு கூர்ந்துக்கிட்டே இருக்கணும். அவருடைய வாசல்களில், அவருடைய இடத்துல நம்ம இருந்து எப்பொழுதும் ஜெபித்து கொண்டே இருக்கணும். அவருடைய சூடுகளால் நாம் குணமானோம். ஆமேன், ஆமேன்.